வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான ஜெனரல் டாபிக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பா நிஃப்டி 50ய பற்றி தான் பெரிய அளவுக்கு நம்ம பேச போறோம். ஏன்னா, இப்போ ஒரு ஆரம்ப கால முதலீட்டாளரா இருக்காங்க. இந்த ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸா பார்க்கப்படக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எதுனா நிஃப்டி 50 இண்டெக்ஸா தான் இருக்கு. இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கா? என்ன மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? என்ன மாரியான ஒரு ரிஸ்க் லெவல் இருக்கு? ஸோ ஒவ்வொரு வருடமும் நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்ததுன்னா, அதுக்கு அடுத்தது எப்படி இதோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவுக்கு விரிவா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சில ட்ரெண்ட் எடுத்து ஒரு ஆர்டிக்கிளா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெண்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வருடம் ஒரு ஃபினான்ஷியல் இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்ததுன்னா, அதுக்கு அடுத்த வருடமே பாசிட்டிவ் ரிட்டர்ன நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணியிருக்கு. அத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது எஃப்ஐ 2009 அப்போ 21% வரைக்கான ஒரு சரிவ நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணியிருக்கு. இதே எஃப்ஐ 10ல அதாவது 2010ல 74% வரைக்கான ஒரு ஏற்றத்த நிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு. எஃப்ஐ 12ல 2012ல 9% சரிவடைஞ்சிருக்கு. எஃப்ஐ 2013ல 7% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. எஃப்ஐ 16ல 9% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. எஃப்ஐ 17ல 19% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இதுல ரொம்ப மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா, எஃப்ஐ 13ல நடந்திருக்கு. எஃப்ஐ 20 கோவிட் டைம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சரிவே வெறும் 26% தான் இருந்திருக்கு. ஆனா ரிட்டர்ன் பார்க்கும்போது 71% அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லயே 71% வரைக்கான ஒரு ரிட்டர்ன குடுத்திருக்கு. இந்த வருடத்துல அதாவது எஃப்ஐ 26ல 5% வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. எஃப்ஐ 17ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி நமக்கு குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பிக் ரிவர்சல் வருமா அப்படின்னு கேட்டா, பிக் ரிவர்சல் வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இல்ல. ஆனா, ஓரளவு பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஒரு பெரும் டென்ஷன் நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், இந்த ஈரான், அமெரிக்கா போர் தான். இந்த போர் எத்தன நாட்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, இதுல சில ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது. இன்னும் நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற பற்றியும் நான் படிச்சிருந்தேன். அத பற்றி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா, இப்போதைக்கு நிஃப்டி ரிட்டர்ன் குடுக்குமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா, பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் வராது. வழக்கம் போல ஒரு ஸ்விங் ரிட்டர்ன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னன்னா, நிஃப்டி 50 2024 சேம் இதே மாசத்துல என்ன லெவல்ல இருந்ததோ, இப்பவும் அதே லெவல் கிட்ட தான் இருக்கு. இங்க பார்க்கும்போது தெரியும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஒரு 22,713 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. 22,700 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இது அருமையான ஒரு ஸ்விங்ல போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது 2025 மார்ச், ஏப்ரல் மாசத்துலயும் இதே ஒரு லெவல்ல தான் நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதே மாரி இப்போ 2024ல பார்க்கும்போதும் சேம் அதே ஒரு லெவல்ல தான் இருந்திருக்கு. ஓவராலா 2 வருட ரிட்டர்ன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ரிட்டர்னும் இல்ல. சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஒரு ஸ்விங் பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50ல நடந்திருக்கு. ஓகே. இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷா முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா அதாவது பலரும் பார்த்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய முதலீட்டாளர்கள் இப்போ அதிகமாயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க பெரும்பாலும் போகக்கூடிய இடம் நிஃப்டி 50யா இருக்கு. இன்னும் சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிஃப்டிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நிஃப்டி 50ய ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு பெட்டரான பிளேஸா தான் இந்த பிளேஸ நான் பார்க்குறேன். ஏன்னா, பேங்க்கு நல்ல லார்ஜ் கேப் பேங்க்ஸ் பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவான மதிப்பீடுல இருக்கு. ஐடி பங்குகள் அட்ராக்டிவான மதிப்பீடுல இருக்கு. இன்னும் மற்ற பல பங்குகள், எஃப்எம்சிஜி பங்குகள் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் மார்க்கெட்ல பல பங்குகள் நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்திருக்கு. ஆனா நிஃப்டி 50ல இன்னும் கொஞ்சம் இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அடுத்தடுத்து ரீபேலன்சிங்ல அந்த பங்குகள் நிஃப்டி 50ய விட்டு கழண்டு போகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஏற்பட்டது அப்படிங்கிற பட்சத்துல மேபி சரியலாம். ஒரு 28% சரியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அந்த 28% சரிவுது அப்படின்னா, ஒரு பெரிய வொர்ஸ்ட் கேஸ் நடக்குது. 28% சரிஞ்சாலும் கூட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 15,800 கிட்ட போகும். இந்த அளவுக்குலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏதாவது ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு போர் நடந்தா தான் அவ்வளோ பெரிய ஒரு சரிவு ஏற்படும். அதர்வைஸ் அந்த அளவுக்கான சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஊர்லலாம் "வச்சா குடுமி, சரச்சா மொட்டை" அப்படின்னு தான் பலரும் சுத்திட்டு இருக்காங்க. ஏறுனா 35,000 நிஃப்டி கன்ஃபார்ம் இந்த வருஷம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கதற வேண்டியது. இன்னொரு பக்கம் கீழ இறங்குச்சுன்னா நிஃப்டி
10,000 போயிரும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து குதிக்க வேண்டியது. ஸோ இது ரொம்ப நாட்களா வந்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருக்கிறவங்களும் இத பார்த்துருப்பாங்க. பல கமெண்ட் செக்ஷன்ல படிச்சிருப்பாங்க. ஸோ இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இறங்கும்போது ஒரு மாரியும், ஏறும்போது ஒரு மாரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்பவே ஓவரா அந்த டைரக்ஷனோட நோக்கி, ஸோ அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய நபர்கள் பலரும் இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லி தப்பில்ல. ஏன்னா அந்த டைம்ல வரக்கூடிய செய்திகள், விஷயங்கள், நிகழ்வுகள் எல்லாமே அது அதுக்கு சாதகமா இருக்கிற மாரி தான் ஒரு பிம்பத்த வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த வார் என்னைக்கு முடியும்னு தெரியல. இன்கேஸ் வந்து ட்ரம்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு கடிவாளம் போட்டு எப்படி வந்து எனக்கு கிரீன்லாண்ட் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பேக் அடிச்சானோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு பேக் அடிச்சானா, ஸோ இந்த போர் நிறுத்தம் ஏற்படலாம். தற்காலிக போர் நிறுத்தம் ஏதாச்சும் மேபி கையெழுத்தாகலாம். இதெல்லாம் என்னைக்கு ஆகும், ஆகுமா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து நடந்ததுன்னா, அப்ப திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு வேகத்தில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம பார்த்துருப்போம். அதுவரைக்கும் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்கேஸ் வந்து போச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்ல ஏற்படும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய டெஃபினட்டா யாருமே வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தெரியலனாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ல தூக்கி பணத்த போட்டாலே, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல முதலீடு பண்றத விட, ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்படுத்தி குடுத்துரும். அந்த மாரியான ஒரு இடத்துக்கு போச்சுன்னா, பட் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸா நான் நிஃப்டி 50ய இப்ப இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து நான் பார்க்குறேன். ஸோ, அதே மாரி நான் வந்து ஒரு சிப் போடலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ, அந்த சிப்ப வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் நான். அதாவது நெக்ஸ்ட் வீக் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ மண்டே மார்க்கெட் பார்ப்போம் இறங்குதான்ட்டு. ஸோ இறங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டா வந்து ஒரு 10K வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ₹100 சிப் அப்படிங்கிறது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல மட்டும் கன்டின்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50யும் வந்து நான் ஆட் பண்ணுனேன்னா, இதோட 3வது சிப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்து ஆட் ஆகுது. அதுவும் இந்த இப்போ நான் கரண்ட்டா சிப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து சொல்றேன். என்கிட்ட இது போக 2 நாஸ்டாக் ஃபண்ட் இருக்கு. அது போக ஒரு சைனா ஃபண்ட் வந்து இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் 50 ஃபண்ட் வச்சிருந்தேன். ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் குடுத்துட்டேன். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஃபண்ட வந்து திரும்ப போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா, ஸோ நானே போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் உங்க கூட ஷேர் பண்ணேன். பட் அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால அத வந்து நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு அவசியம் இந்த இடத்துல இல்ல அப்படின்ட்டு நானும் ஃபீல் பண்றேன். எனக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸும் வந்து அதுதான். ஸோ அதனால ஜஸ்ட் வந்து இந்த நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட வந்து நான் 3வது ஃபண்டா சிப் பண்றதுக்கு ₹100 சிப் ஃபண்ட் பண்றதுக்கு தேர்வு செய்ய போறேன். 4வது ஃபண்ட் மேபி ஏதாச்சும் வந்து தேர்வு பண்ணலாம். ஸோ அப்டேட்ட வந்து நான் சொல்றேன். மேபி வந்து ஏதாச்சும் தேர்வு பண்ணணும்னா கண்டிப்பா அத பத்தி ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு எந்த எஃபோர்ட்டும் போடாம ஒரு பெஸ்ட் லெவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ உங்க கருத்துக்கள தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேர்வு பண்ணலாம். பதிவு பண்ணலாம். அதே மாரி ஸோ இந்த இடத்துல முதலீடு பண்ணி நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. ஜஸ்ட் ஒரு இடத்துல சிப் பண்ணணும். எனக்கு இந்த இடம் இப்போதைக்கு பெஸ்ட்டா தெரியுது. இன்கேஸ் வந்து ஒரு பீக் தொடுது, இந்த இடத்த வந்து தொடுது, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஸ்விங் நடக்குதுன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் நானு. அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்து. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பார்க்கும்போது டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது என்னோட அடிஷனல் ஜஸ்ட் ₹100 சிப் பண்றதுல அது எனக்கு பெரிய ஒரு பர்டனா இருக்காது. அதுவும் இல்லாம இந்த ₹100 சிப் அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் வரப்பிரசாதம். நம்ம நம்ம பாட்டுக்கு 100, 100 அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு இருந்தாலே, ஒரு பெட்டரான ஒரு கார்பஸ வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் கத்துருக்கேன். ஸோ இப்போ 2 வருடம் முடியப் போகுது. கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி. ஸோ என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குன்ட்டு கரெக்ட்டா 2 வருடம் ஆனதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கு. பட் அத பத்தி நம்ம அ ஒரு நல்ல கம்பேரிசனோடவே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50 பற்றிய பெரிதளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ மற்ற அப்டேட் பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி 50யோட டைரக்ஷன் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பேசியிருப்போம். ஸோ ஒரு ஜெனரல் டாபிக்கா இருக்கட்டுமே அப்படின்ட்டு நானா வந்து இத கொண்டு வந்திருக்கேன். ஸோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கோட டாபிக்கோட நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!